அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். லண்டன் சென்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன்லேருந்து இந்தியா திரும்பி சென்னை வர்றதுக்குள்ளே திமுகவை காலி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில கலாபரங்கள் நடந்துக்கிட்டு வருதுங்கிற செய்தி ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, கூட இருந்தே குளிபறிக்கிற ஒரு கூட்டம் நரித்தனமாக வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்கங்கிற ஒரு செய்தி அது வதந்தியாக பரவிக்கிட்டு இருக்குது. அது வதந்தியாக உண்மையாங்கிறது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை வந்து ரொம்ப கவனக்குறைவாக விட்டுறக்கூடாது, இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த சூழ்நிலையில் அவர் விழிச்சிக்கிறலன்னா கட்சியே வந்து படு பாதாளத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. காரணம் வந்து பாஜக எப்படியாவது ஒரு திராவிட இயக்கங்களை அழிக்கணும்னு திட்டம் போட்ட பாஜக வந்து அதில் ஓரளவு வெற்றி பெற்று அதிமுகவை அழித்த நிலைக்கு கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. இனி அவங்களுடைய அடுத்த குறி வந்து திமுகவாக தான் இருக்கும். அதனால் அவங்க வந்து திரைமறைவில் இருந்து திமுகவில் உள்ள ஒரு சிலர்களை, அதாவது திமுகவில் தனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, அதிகாரம் கிடைக்கல, நம்ம புறக்கணிக்கப்படுறோன்னு சில எண்ணங்களை உள்ளுக்குள்ளே வச்சு பொங்கிக்கிட்டு இருந்த ஒரு சிலரை பயன்படுத்தி, அவர்களுடைய ஆதரவாளர்களை பயன்படுத்தி சில சதித்திட்டங்களை பாஜக செஞ்சு திமுகவையே அது பாதாள பள்ளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சூழ்ச்சி நடக்குதா, சதித்திட்டம் நடக்குதாங்கிற ஒரு செய்தி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவில் வந்து அதிகார பலங்கள் வந்து எந்த அளவுக்கு மோதல் நடக்குது, கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் வந்து யாருமே எதிர்பார்க்காத, கொஞ்சம் கூட கற்பனையிலோட நினச்சி பார்க்க முடியாத சில செய்திகள் வந்தது தான் நம்மளுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இதை பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இதை கேட்குறது மட்டும் இல்லாமல் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் அரசியல் ஆகிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போன்ற செய்திகள் தெரிகிறதுக்கு நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கடந்த 2026 தேர்தலில் மிக ஒரு கடினமான தோல்வியை பெற்றிருக்காங்க. இப்போ அவங்க எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு வர்றாங்க. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. யாரும் எதிர்பார்க்காத திருப்பங்கள் தந்த இந்த தேர்தல் முடிவால் அரசியலில் கூட்டணிக்குள்ளேயும் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத மாற்றங்களாக தான் அதுவும் போயிருக்குது. இதுவரை தமிழ்நாட்டில் நடக்காத வகையில் யாரும் எதிர்பார்க்காத திருப்பங்களும் நாளுக்கு நாள் நடைபெறதுனால அரசியல் களம் வந்து கொதி நிலையிலேயே தொடர்ந்து இருக்குது. தேர்தல் ரிசல்ட் வந்து மே 4 இன்றைக்கி வரைக்கும் அப்டேட்டாக பார்த்தா அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்குது அரசியல் களம். இந்த நிலை தொடர்ந்தால் ஒரு சில கட்சிகள் வந்து மிக மிக படு பாதாளத்துக்கு போயிடும், ஒரு சில கட்சிகள் வந்து உயர்வடைறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கருத்துக்களை வந்து அரசியல் நோக்கர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய கட்சி எதுன்னா, கடந்த ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ லண்டன் போயிருக்கிறாங்க. இப்போ லண்டன் போயிருக்கிறதுடைய அவங்க நோக்கம் வந்து அவருடைய பேரன் இன்பநிதி அவர்கள் வந்து லண்டனில் வந்து படிச்சுட்டு பட்டம் வாங்குகிறாரு. தன்னுடைய பேரனுடைய பட்டமளிப்பு விழா காட்சியை நேரில் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அவர் போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா அரசியல் பிரச்சனைகள், தேர்தல், கூட்டணி பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ஒரு கொஞ்சம் அவருக்கு ரிலாக்ஸ் வேணும்ல, ஒரு 10 நாள் ரிலாக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குமே அப்படின்னு நினச்சி அவர் போயிருக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அவர் திருப்பி வர்றதுக்குள்ளே இங்கே ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்குறதுக்கு ஒரு டீம் உருவாகிருக்குங்கிற ஒரு சந்தேகம் தான் இப்போ பரவலாக பேசப்படுது. அது என்ன அப்படி டீமுங்கிறப்ப அவங்கெல்லாம் வந்து வெளியாளாக கூட இருக்க மாட்டாங்க, திமுக ஆளாகவே இருப்பாங்க. திமுக ஆளாகவே கூட இருந்துக்கிட்டு திமுகவுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இது உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும்ல. அது எப்படி வருது, என்ன வருதுங்கிற விவரத்தை சில நிமிடங்களை பார்க்குறது முன்னாடி ஒரு சில விவரங்களை சொல்லிவிட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவில் வந்து டிவிக்கு தாவேக்கா 108 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. அதில் ஒரு இடத்த வந்து விஜய் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ 107 இடங்கள் அவங்கள்ட்ட கிடச்சிருச்சு. அடுத்து வந்து திமுக 59 இடங்கள்லையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 இடங்கள்லையும், திமுக கூட்டணியில் இருந்த சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிக 2, ஐஏஎம்எல் 2 மொத்தம் 8 இடங்களும்,
இந்திய தேசிய காங்கிரஸ் 5 இடங்களும், மொத்தம் 13 இடங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் பெற்றிருந்தாங்க. இதையெல்லாம் கூட்டினா ப்ளஸ் எதிரணியில் இருந்த அந்த பிஎம்கே 4, பாரதிய ஜனதா 1, தேமுதிக 1, அதே மாதிரி விஜய் ரிசைன் பண்ணது 1, அப்போ வந்து அமமுக டிடிவி தினகரன் அது 1, இது எல்லாம் சேர்த்து 233 வருது. 234 தான் 1 ரிசைன் பண்ணிட்டாருங்களே. இந்த கண்டிஷனில் இவருக்கு தனிப்பெரும் ஆட்சி அமைக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் 118 எண்ணிக்கை வேணும். இப்போ 107 இருக்கிறப்ப இவருக்கு 11 இடம் தேவைப்பட்டுச்சா? இந்த குழப்பமான சூழ்நிலையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎம்கேயும் அண்ணா டிஎம்கேயும் ஒரு ரகசியமான திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற செய்தி பின்னாடி கசிய வருது. என்ன திட்டம்? டிஎம்கே 59 சீட்டும் ஏடிஎம்கே 47 சீட்டும் சேர்ந்தால் 116 சீட்டு இருக்குது. இந்த 116 சீட்டில் டிஎம்கே அணியில் இருந்த சிபிஐ, சிபிஎம், பிசிகே, ஐஇஎம்எல், ஏன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் ஏற்கனவே சொல்லிக்காமல் போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இந்த 8 பேரையும் சேர்த்துக்கிட்டா 116 டு 124 வந்துடும். நம்ம வந்து ஆட்சி அமைச்சிருவோங்கிற திட்டத்தை திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து பேசுனாங்கங்கிற செய்தி எப்போ பின்னாடி வருது? இவர்கள் வந்து விலகி போன அந்த கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ண பிறகு தான் தெளிவாக வெளியே வர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வெளியே தெரியவே இல்லை. காரணம் வந்து தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும், அது கிட்டத்தட்ட பாஜகவோட ஆட்சியாக வந்துடும். அதனால் நாங்கள் தாவேகாவுக்கு ஆட்சியை கொடுத்து இப்போ நம்ம வந்து பாஜக உள்ளே நுழைய விடாமல் செய்வோங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சிபிஐ, சிபிஎம், பிசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 4 பேரும் போயிட்டு அவங்க கூட்டணி தலைமையாக இருக்கிற மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்குறாங்க. அவரும் சரி நீங்கள் போய் ஆதரவு கொடுங்கன்றாரு. அவர் ஆதரவு கொடுங்கன்னு சொன்னதையும் 2 விதமாக விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் நம்ம இல்லை, அரசியல் நோக்கர்கள். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆதரவு கொடுக்க வேணாலும் இந்த கூட்டணி கட்சியை சொல்லிவிட்டு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. 107 இடங்களில் உள்ள தாவேக்கா ஆட்சி அமைக்க முடியாது. ஒருவேளை ஆட்சி அமைச்சாலும் நம்பிக்கை கோருறதில் தோற்று போயிடும். நம்பிக்கை கோருறதில் தோற்று போயிட்டால் உடனடியாக மறுதேர்தல் வரும். மறுதேர்தல் வந்தால் தாவேக்காவுக்கு மக்களுடைய அனுதாபம் அதிகமாக வந்து அடுத்த தேர்தலில் கிட்டத்தட்ட 200 சீட்டை பிடிச்சாலும் பிடிச்சிடுவாங்க. அப்படி ஒரு நிலை தாவேக்காவுக்கு வரக்கூடாது. அதனால் உடனே அவங்க கலையவும் கூடாது. அவங்கள கொஞ்ச நாள் ஆள விட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய பலகீனத்தையெல்லாம் நம்ம வந்து விளம்பரப்படுத்தி அவங்கள இல்லாமல் ஆக்கிட்டு அடுத்த தேர்தலை சந்திக்கணுங்கிற எண்ணத்தில் தான் ஸ்டாலின் வந்து ஆதரவு கொடுக்க சொன்னாருன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. நம்ம சொல்லலை, அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள்ட்ட அனுமதி தான் வாங்கிட்டோமேன்ட்டு என்ன பண்ணுறாங்க, சிபிஐ, சிபிஎம் ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்கள் வெளியில் நின்றுக்கிட்டு ஆதரவு தர்றோம், மந்திரி சபை வேணாங்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு, பல யோசனைக்கு பிறகு தாவேக்காவுடைய பிடிவாதத்தில் என்ன பண்ணுறாங்க, மந்திரி சபையில் இடம் பெறுறதுக்கு ஒத்துக்கிட்டு விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் கூட்டணியில் சேர்றாங்க. இதை பற்றி விரிவாக நிறையா பேசிட்டோம், அதனால் இப்போ இதை பேச தேவையில்லை. ஏற்கனவே போய் காங்கிரஸ் 5 சீட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ தனிப்பெரும்பான்மையோட அண்ணா இந்த தாவேக்கா ஆட்சி அமைச்சிருச்சு. அப்படி அமைக்கிறப்ப நம்பிக்கை தீர்மானம் போடுறப்ப கூட என்ன பண்ணுறாங்க, அண்ணா திமுகவில் உள்ள 47 பேரில் 3-2 மடங்கு பிச்சுக்கிட்டு வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அது முடியலை. அதில் 25 பேர் தான் வர்றாங்க. அந்த முதல் நம்பிக்கை தீர்மானத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்த கதை. இதெல்லாம் நடந்த பிறகு இந்த நடக்கிறதுக்கு ஒரு தினங்களுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற செய்தி எப்போ வெளியே வருது? சிபிஐயும் மந்திரி சபையில் சேரலை, ஆனால் விசிகாவும் முஸ்லீம் லீக்கும் மந்திரி சபையில் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவுடைய அந்த உடன்பிறப்புகள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப எந்த அளவுக்கு அசிங்கமாக பேசணுமோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் முஸ்லீம் லீக்கையும், எந்த அளவுக்கு முஸ்லீம் லீக் தலைவர் வந்து ஒரு பெரிய மனுஷன், அவர் கிட்டத்தட்ட 85-90 வயசு உள்ளவர், ஒரு பேராசிரியர், தகைசால் தமிழருங்கிற விருதை நீங்கள் தான் கொடுத்தீங்க. உங்களோட 60 வருட கூட்டில் இருந்தார். நீங்கள் செய்த நன்மையெல்லாம் அவர் வந்து பாராட்டினார். நீங்கள் சில செய்த தவறுகள் அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஏதாச்சும் இலைமறைவு காய்மறைவாக தெரிஞ்சால் கூட அவர் விமர்சனம் பண்ணாமல் மௌனம் காத்தார், ஒரு தோழமைங்கிற உணர்வோடு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனை
உங்களுக்கு உங்கள் அனுமதியோடு போய் ஆதரவு கொடுத்து அந்த மந்திரி சபையில் ஒரே ஒரு மந்திரி சபை வாங்கிட்டாருன்னொடனே இந்த திமுகவில் உள்ள 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் முஸ்லீம்ங்கிற பேரில் இருக்கிற சில திமுக காரங்கள் பேசின பேச்சு வந்து ரொம்ப 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 அசிங்கமான பேச்சு, கேவலமான, வாயில் சொல்ல முடியாத பேசிட்டாங்க. இதோடைய ரிசல்ட் என்னாச்சு? வெறுப்பு வந்துருச்சு மக்களுக்கு. திமுக வந்து அதுகிட்ட வந்து ஒரு சீட்டு தோழமை கொடுத்தோன்னே இந்த அளவுக்கு பேசிட்டாங்களேன்னு ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்தினது யார்? திமுகவில் உள்ள. அப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு பிளான் போடுறாங்க திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணுண்டு, அந்த டீமு தான் இந்த வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இதே நிலைமை தான் விசிகாவுக்கும். இப்போ விசிகாவை இதே மாதிரி கடுமையான வேலை பல மாதிரி விமர்சனம் பண்ணுறப்ப அந்த பட்டியலின மக்களுக்கு பூரா அந்த திமுக மேலே வெறுப்பு வந்துடும். எப்படி பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரே ஒரு மந்திரி வன்னியரசு வந்துட்டான்னு இந்த குதிக்கிறாங்களே, இவங்க எத்தனை அமைச்சர்கள் எத்தனை வருஷம் ஆண்டாங்க, அப்போ நம்ம சமுதாயம் வரவே கூடாதாங்கிற வெறுப்பு திமுக மேலே வரும்ல. அதே போல் தான் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் என்ன தான் சொன்னாலும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் முஸ்லீம் லீக்கில் இருக்காங்கன்னா பேராசிரியர்னு சொல்லலை, யாருமே சொல்லலை. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும்ல. எப்படி அந்த பட்டியலின மக்களுக்கு விசிகா மேலே உணர்வு இருக்கிற மாதிரி முஸ்லீம் லீக்குக்கு அந்த முஸ்லீம் மக்கள் மேலே ஒரு உணர்வு இருக்குது. நீங்கள் தாக்கி பேசுகிறப்ப உங்கள் மேலே வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். அது இல்லாமல் நடுநிலையாளர்கள்னு ஒரு பெருங்கூட்டம் இருப்பாங்க. அந்த நடுநிலையாளர்கள் இதை பூரா வாட்ச் பண்ணுவாங்க. என்ன வாட்ச் பண்ணுவாங்க? இவ்வளோ நாள் ஆண்டுக்கிட்டு வந்த திமுக எதிர்மா வந்து அதிமுகவை சேர்ந்து ஆட்சி பண்ணலாங்கிற அளவுக்கு இறங்கியிருக்கிறீங்க. நீங்கள் ஏன் வந்து இவங்களை வந்து வாழ விடலேன்னு ஒரு அவங்க மேலே வெறுப்பு உண்டாயிரும். இந்த வெறுப்பை வந்து உண்டாக்குனது யாருங்கிறதான் இப்போ கேள்விக்குறி. திமுகவில் தனக்கு சரியான அங்கீகாரமும் அதிகாரமும் கிடைக்காம பொறுமிக்கிட்டே இருந்த ஒரு சிலர் இந்த மாதிரி வெளியாளர்களை கிளப்பி விட்டு விசிகா முஸ்லீம் லீக்கு நடுநிலையாளர்லாம் திட்டுங்கப்பா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரெண்டு தலைவர் பார்த்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சாதகமாக பேசலாம்னு நினச்சிக்குவாங்க. அதே சமயம் திமுக மேலே வெறுப்பு உண்டாயிருங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டாங்க. இவர்களுக்கு துணையாக பாஜகவும் இந்த வேலையை செஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படி? பாஜகவுடைய நோக்கம் வந்து ஃபஸ்ட்டு அதிமுகவை காலி பண்ணிருச்சு, அடுத்து திமுகவை காலி பண்ணுறதுக்கு என்ன பிளானுங்கிறப்ப அவங்க கையை கொண்டே அவங்க கண்ணை குத்தணுங்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துட்டாங்க. இந்த சதி திட்டம் புரியாமல் திமுகவில் உள்ள ரொம்ப பேர் இப்படி பேசுனதுனால என்னாச்சு நிலைமை? ரொம்ப மோசமான நிலைமைக்கு திமுக போயிருச்சு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி அசிங்கமாக விமர்சனம்லாம் பண்ணி பேசலை, இல்லை விமர்சனம் பண்ண பேசுங்கன்னு அவர் சொல்லவும் கிடையாது. ஆனால் அதே சமயம் அவர் இப்படிலாம் பேசாதீங்கன்னு கண்டித்து தடுக்காமல் இருக்கிறதுனால இயற்கையாகவே அவர் மேலேயும் மக்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிற சூழ்நிலையை திமுகவில் உள்ள அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆளுகளை ஏற்படுத்தி விட்டுட்டாங்கங்கிற ஒரு செய்தி தான் இப்போ வந்து திமுகவுக்கு ஏற்படுத்துகிற சதி திட்டங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் தமிழக வெற்றிகளை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லதாக போச்சு. இவங்க எந்த அளவுக்கு நம்மளோட வந்து சேர்ந்த கூட்டணி கட்சிகளை திட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு திமுக மேலே வெறுப்பு ஏற்பட்டிருக்கும். இனிமேல் அங்கே போய் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்மளோட ஒட்டிக்கிட்டாங்க. நம்மளும் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை தர்ற மாதிரி கள சூழ்நிலையை ஏற்படுத்தி பயன்படுத்தி வரக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் சிறப்பாக கொண்டு போயிட்டு மீண்டும் இன்னொரு 5 வருஷம் நம்ம ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக உட்காரணும். அப்படி உட்கார்றது மூலியமாக திமுகவே கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணுங்கிற திட்டத்தை கலந்து ஆலோசனை பண்ணுறதுக்கு தான் கடந்த ஜூலை 1ஆம் தேதி கோவளத்தில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி கட்சி இதோட ஆலோசனை கூட்டம் நடந்ததாக பல அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்ட மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இப்போ உடனடியாக அவர் கட்சியை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி வரம்பு மீறி பேசி வரக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய, ஏன்னா வரம்பு மீறி விமர்சனம் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க, இவங்க எந்த கட்சியை தோழமை கட்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடந்துச்சு உள்ளே என்ன பேசுனாங்க, இவங்க என்ன முயற்சி எடுத்தாங்கன்னு இவங்க கதையை பூரா அவங்க வெளியே எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட திமுகவுடைய மதிப்பு மரியாதை குறைய ஆரம்பிக்கிறதுக்கு திமுக காரங்களே காரணமாக இருக்காங்க. இவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குங்கிறது பல அரசியல் நோக்கங்களுடைய கருத்தாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து நம்ம அந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள்
நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் தரக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று மணிந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.